ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஒரு சைஃபை டிசாஸ்டர் மூவி. காலம் போக போக வானிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். என்னைக்கு இருந்தாலும் அந்த கிளைமேட் சேஞ்சினால பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கறத உணர்ந்த நம்ம ஹீரோ அதுக்காகவே அவர் உருவாக்கி வச்சிருந்த கருவியை வச்சு டெஸ்ட் பண்ணி பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சு பனி உருகி நல்ல தண்ணி கடல்ல கலக்கிறதுனால பூமியோட மின்னோட்டம் ஆப்போசிட்டா மாறி உலகம் இதுவரை பார்த்துடாத ஒரு மிகப்பெரிய பிரளயம் இன்னும் 100 வருஷத்துல நடக்க போகுது அப்படின்னு கணிக்கிறாரு. 100 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயம் அடுத்த கொஞ்ச நாளையே நடக்க ஆரம்பிக்க பூமியோட வட துருவத்தில் இருக்கிற நாடுகள் புயல் சுனாமி அதையும் விட கொடூரமா பாதி பூமியே பனியால உறைஞ்சு போக ஆரம்பிக்குது. அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் உறைஞ்சு போய் செத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஹீரோவோட பையனும் வட அமெரிக்காவில மாட்டிக்கிறான். அவனை ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிற பாச போராட்டத்தையும் அங்க இருக்கிற மக்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படம் பறந்து விரிஞ்சிருக்கிற பனி பிரதேசமான அண்டார்டிகாவில இருந்து தான் ஆரம்பிக்குது. சமீப காலமா ஏற்பட்டிருக்கிற பருவநிலை மாற்றத்தால எதிர்காலத்துல என்னெல்லாம் ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிற ஜாக் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளரும் அவரோட 2 அதிர்ஷ்டம் தான் இப்ப இந்த அண்டார்டிகாவில ஒரு சின்ன பகுதியில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜாக் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதுல கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்கிறவரு பிராங்க், கொஞ்சம் இளவட்ட மாதிரி இருக்கிறவன் பேரு ஜேசன். இவங்க பல அடி ஆழம் ட்ரில் பண்ணி அடியில இருக்கிற ஐஸ் எடுத்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அதுக்காக தான் இப்ப சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிராங்கும் 25 அடி ஆழம் ட்ரில் பண்ணணும். இனி நீ ட்ரில் பண்ணு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வேலையை ஜேசன் கிட்ட ஒப்படைச்சிட்டு உள்ள போனா அங்கே ஹீரோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில ஜேசனும் ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த பனிக்கட்டி சமவெளியில விரிசல் விட ஆரம்பிக்குது. இது இவனுங்க ட்ரில் பண்றதுனால நடக்குதா இல்ல தானா நடக்குதா அப்படின்னு சரியா தெரியல. அந்த விரிசல் பெருசாகிட்டே போகுது. அத இவங்க யாருமே கவனிக்கல. விரிசலும் ஜேசனை தாண்டி போகும்போது அவனும் அதை கவனிக்கிறான். அடுத்த செகண்டே அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது. இந்த அதிர்வை ஹீரோவும் பிராங்கும் கவனிச்சுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது விரிசல் விட்ட பகுதியெல்லாம் அப்படி கீழே இடிஞ்சு விழ உடனே சுதாரிச்சுக்கிட்ட ஹீரோவும் வேகமா வந்து எப்படி ஜேசனை காப்பாத்திடுறாங்க. ஆனா இவங்க எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாம் அந்த பக்கமா கிடக்கவும் அதை எடுக்கல அப்படின்னா கஷ்டப்பட்டு இங்க வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு ஹீரோவும் இவங்க சொல்ல கேட்காம வேகமா அந்த கேப்பை தாண்டி அந்த பக்கமா குதிச்சு அதை எடுத்துறாரு. ஆனா திரும்பி குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா விரிசல் பெருசாயிடுச்சு. இருந்தாலும் உயிரை பணையம் வச்சு குதிக்கிறாரு. ஆனா ஹீரோ கால் தவறி கீழே விழ எப்படி கொக்கிய வச்சு தொங்கிக்கிட்டு இருக்கவும் பிராங்கும் ஜேசனும் ஒரு வழியா ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. திடீர்னு அண்டார்டிகாவில இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில டெல்லியில் நடக்கிற உலக வெப்பமயமாதல் கூட்டத்துல ஆராய்ச்சியாளர் ஜேக்கும் உலக வெப்பமயமாதலை பத்தின தன்னோட ஆராய்ச்சியை பத்தி பேசுறாரு. ஆனா அவர் பேசுறது பூமியோட வெப்பம் அதிகமாகிறது பத்தி மட்டும் இல்ல, பூமி கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நிலைக்கு போய் மறுபடியும் ஒரு ஐஸ் ஏஜ் காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட எல்லாருமே குழப்பமாகறாங்க. இயற்கையோட கால மாற்றம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னும் பூமியோட வடக்கு பகுதி அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த பிரச்சனை அடுத்த ஒரு 100 வருஷத்திலேயோ இல்ல 1000 வருஷத்திலேயோ வரலாம் அப்படின்னும், ஆனா எப்ப அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. எதிர்கால சந்ததிகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வை கட்டாயம் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஆனா அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்டோ இதுக்கு பணம் செலவழிச்ச உலக நாடுகளோட பொருளாதாரமே கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு அதை பத்தி தான் அதிகமா கவலைப்படுறாரு. பொருளாதாரமும் முக்கிய அமைச்சரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவர் பங்குக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்க அப்படி அந்த கூட்டம் எந்த ஒரு முடிவும் எட்டாமலே முடிஞ்சு போயிடுது. கூட்டம் முடிஞ்ச ஹீரோவும் வெளியில வரும்போது ஒரு ப்ரொஃபசர் ஹீரோவை மீட் பண்ணி அவர் பேசுனதை பாராட்டுறாரு. இந்த ப்ரொஃபசர் ஹெட்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க டாக்ஸில பேசிக்கிட்டே போலாம் அப்படின்னு 2 பேருமே டாக்ஸில கிளம்புறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க திடீர்னு கடற்பகுதியில ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. மின்னல் வெட்டி கடலும் சீற்றமாக ஆரம்பிக்க கடலோட வெப்பத்தை ஸ்காட்லாந்து இருக்கிற ஹெட்லாண்ட் ரிசர்ச் சென்டர்ல தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மானிட்டர்ல ஒரு கடற்கரையோட வெப்பநிலை குறைஞ்ச மாதிரி கம்ப்யூட்டர்ல காட்டுது. ஆனா அதை கவனிக்காம ஃபுட்பால் மேட்ச பாத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் குரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். நைட் டியூட்டி போடாதீங்கன்னா கேக்குறாங்களா? அடுத்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மொட்டையனோ அப்பதான் ஒரு கடற்கரையோட வெப்பநிலை 13 டிகிரி குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத கவனிக்கிறான். ஆனா இது ஏதாவது மிஷின்ல பிரச்சனையா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் ஹீரோட பேசினார்ல அந்த ப்ரொஃபசர், அவர் தான் இந்த ரிசர்ச் சென்டருக்கு ஹெட் போல. இப்ப அவர் தான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. இதே நேரத்துல டோக்கியோல மழையும் பெய்ய ஆரம்பிக்க அதனால கவர்மெண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுனால மக்கள் வீட்டுக்கு நனைஞ்சபடியே பதட்டத்தோட கிளம்பிக்கிட்டு இருக்க அவங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆலங்கட்டி மழை மாதிரி அப்படியே கட்டி கட்டியா ஐஸ் கட்டி மழைய பெய்ய ஆரம்பிக்க, ஆனா அது பெருசா இருக்கவும் அது மக்கள் மேல விழுந்து பயங்கரமா நிறைய பேருக்கு அடிபட ஆரம்பிக்குது. இங்க ஹீரோவும் இந்தியாவுக்கு போயிட்டு திரும்ப அவரோட வீட்டுக்கு
வீட்டுக்கு வராரு. ஹீரோவுக்கு ஒய்ஃபும் ஒரு பையன் இருக்காங்க. ஆனா ஹீரோ தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு தனியா தான் இருக்காரு போல. ஹீரோட பையன் ஏதோ ஒரு தீவுல பயங்கரமா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி ஹீரோட பையன் ஷாம் ஃபெயிலா இருக்கான் போல, அதனால நல்லா படிக்கிற பையன் ஏன் இப்படி ஃபெயில் ஆனா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட ஒய்ஃபும் ஷாம் நியூயார்க்ல நடக்க போற ஒரு போட்டியில கலந்துக்க போறான், அதுக்காக அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணுவீங்கல்ல, அப்ப அவன் அதை பத்தி பேசிக்கங்க, அவர் பொண்ணையும் லவ் பண்றான் போல, அவளும் போறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. கடலோட அட்மாஸ்பியர் ஆராய்ச்சி பண்ற ஒரு இடத்துல தான் ஹீரோ இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பிரசிடண்டோட மாளிகையில ஒரு முக்கிய பதவியில வேலை பார்க்கிற சைமன் அப்படிங்கிற ஒருத்தவர் ஹீரோ கிட்ட வந்து மீட்டிங்ல அப்படியே பேசுன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் சைமன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட பையனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போறாரு. அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்ஸில கிளம்ப போனவன எப்படியோ தன்னோட கார்ல ஏத்திக்கிட்டு ஏர்போர்ட்ல போய் இறக்கி விடுறாரு. ஹீரோட பையன் சாம் அந்த அளவுக்கு தன்னோட அப்பா கிட்ட பேச மாட்டான் போல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றதுக்குள்ள நான் என்னை பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே நேரத்துல விண்வெளியில பூமிக்கு திரும்புறதுக்காக சில வீரர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூமியில அவங்க இறங்க போற இடத்துல மோசமான வானிலை உருவாக போகுது அப்படின்னும் நீங்க பூமிக்கு திரும்புறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னும் நாசாவில இருந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. விண்வெளி வீரர்களும் பூமியில புயல் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு மேல இருந்து பாக்குறாங்க. அது வழக்கத்தை விட வித்தியாசமா இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோட பையன் ஷாம் போய் இருக்கிற அந்த பிளைட் புகமுட்ட மாதிரி உருவாயிருக்கிற ஒரு மேகங்களுக்குள்ள போகுது. அந்த மேகங்களுக்குள்ள பயங்கரமா இடி மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்க ஷாம் கூட அவன் லவ் பண்ற பொண்ணு லாராவும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒரு குஷ் ப்ரோக்ராம் காம்படிஷனுக்காக போய்கிட்டு இருக்காங்க. ஷாம் லவ் பண்றது ஒன் சைடு லவ் மாதிரி தான் தெரியுது. ஷாமுக்கு முன்ன பின்ன பிளைட்ல போய் பழக்கம் இல்ல அப்படிங்கறதால பயத்திலே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு இடி மின்னல் அடிக்கவும் பிளைட் ஆட ஆரம்பிச்சு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிக்குது. உடனே ஒரு ஏர் ஹோஸ்டஸ் வேகமா வந்து நின்னுகிட்டு இருந்த ஏர் ஹோஸ்டஸ் உட்கார்ந்து சீட் பெல்ட் போட சொல்லி அவங்கள வேகமா வந்து சீட் பெல்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பிளைட் ரொம்பவே ஆட ஆரம்பிக்க அங்கிருந்த சாப்பாடு கொண்டு போற வண்டி நேரா அந்த ஏர் ஹோஸ்டஸ் நோக்கி வர அவங்கள டக்குன்னு எந்திரிச்சு எப்படி தப்பிச்சிடுறாங்க. எல்லாருமே சீட் பெல்ட் போட்டதுனால வேற எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. பிளைட் ஆடுறது நிக்க ஷாமும் பயத்துல லவரோட கையை இறுக்கமா பிடிச்சிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி ஸ்காட்லாந்துல அந்த ப்ரொஃபசர் ஹெட்டா இருக்கிற அந்த ரிசர்ச் சென்டர் பார்த்தோம்ல, அந்த இடத்துல திடீர்னு பனிப்பொழிவு அதிகமாகி அந்த இடம் ஃபுல்லாவே பனியால மூடி இருக்கு. மொட்டையனோ தன்னோட ஒய்ஃபீந்தோட குட்டி பணியை ஊருக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வரான். அங்க ஏற்கனவே ப்ரொஃபசரும் அந்த மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது இன்னொரு கடற்கரையிலையும் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அவங்கள அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே 3வது கடற்கரையிலையும் வெப்பநிலை இயல்புக்கு மாறா குறையறத பாக்குறாங்க. இப்படி ஒண்ணு இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததே இல்ல. நியூயார்க்ல ஷாமானோட ஃப்ரெண்ட்ஸும் டாக்ஸில காம்படிஷன் நடக்க போற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா டிராபிக் அதிகமா இருக்கு. அதனால அவங்களும் நடந்தே போலாம் அப்படின்னு கீழே இறங்குறாங்க. அதே நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கறத சுட்டி காட்டுற மாதிரி பறவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அங்கிருந்து பறந்து போறத பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியோட எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பறவைகள் மட்டும் இல்ல, விலங்குகளுக்கும் ஏதோ அறிகுறி தெரியுற மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஜூல அடைக்கப்பட்டிருக்கிற ஓநாய்கள் எல்லாம் ஊளையிட்டுக்கிட்டும் கூண்ட உடைச்சு வெளியில போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் அந்த காம்படிஷன் நடக்குது. அதுல ஷாமோட டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு டீமும் நல்லா ஸ்கோர் பண்றாங்க. அந்த டீம்ல இருக்கிறவன் லாராவே திரும்பி திரும்பி பாக்குறான். அது ஷாமுக்கு வயிறு எரிய வைக்குது. அதோட நிக்காம போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாருமே சின்னதா ஒரு பார்ட்டியில இருக்கும்போது அங்கே வந்த ரோமியோ, அவன் பேரு ஜேடி, அவன் லாராவை என் கூட வாங்க இந்த இடத்த உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போக ஷாமுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பண்றது, ஷாம் தான் இன்னும் தன்னோட லவ்வையே சொல்லலையே. ஹீரோ இப்ப இருக்கிற ஸ்டேட்லயும் பயங்கரமா இடி அடிச்சு மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப நல்லா தூங்கி இருக்கிற ஹீரோவுக்கு அந்த ப்ரொஃபசர் அந்த அதிகால நேரத்துல அவசர அவசரமா கால் பண்ணி நீங்க இந்தியாவுல நடந்த கூட்டத்துல போலார் பகுதி உருகுறதுனால அட்லாண்டிக் பகுதி அழிய போகுது அப்படின்னு பேசியிருந்தீங்கல்ல, அது நடக்க போகுது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நம்ம வானிலை கண்காணிப்பு கருவியில 3 இடத்துல வெப்பநிலை ரொம்ப குறைஞ்சிருக்கதா காட்டுது. உங்களுக்கு அந்த தகவலை இமெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஹீரோ இந்த வானிலை மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணாதான் சரியான தகவலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நீங்க கணிச்ச அந்த நிலைமைய நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒருவித பயத்தோட சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல புயல் உருவாக ஆரம்பிக்குது. அதோட சீற்றமும் அதிகமாகிட்டு இருக்கதா நியூஸ்ல பரபரப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரளயம் நடக்க போகுது. ஆனா வானிலை மையத்துல எல்லாத்தையுமே கண்காணிக்க வேண்டிய ஒருத்தன் அவனோட லவர் கூட ஆபீஸ்லயே அப்படி இப்படின்னு இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரா இவன் சிவபூஜையில கரடி மாதிரி அப்படின்னு வெளியில எட்டி பார்த்தா ஃப்ளோரை கிளீன் பண்ற ஆளு. அதே நேரத்துல கால் வர இவனை அட்டன் பண்ணி பேசுறான். ஒரு ரிப்போர்ட்டர் தான் கால் பண்ணிருக்காரு. கடற்கரை பகுதியில பயங்கர பனிக்கட்டியா மேல இருந்து விழுந்து இருக்கிறதா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் வானிலை மையத்துல இருக்கிறவனும் கலிபோர்னியாவுல ஒரு பயங்கரமான புயல் உருவாயிருக்கிறதா நியூஸ்ல சொல்றத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறான். உடனே அவனோட வேலை பார்க்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல அவனு வெளியில வந்து பார்த்து மிரண்டு போறான். ஏன்னா அங்க ஏற்பட்டிருக்க புயலினால அந்த சிட்டியை சின்னப்பனமாக்குறதுக்காக அங்கே ஒரு சூறாவளி உருவாகிட்டு இருக்கு. இங்க ஹீரோவானோட அசிஸ்டன்ட் ஜேசனும் சைமன் கிட்ட வந்து ஹீரோ தான் கண்டுபிடிச்ச கருவி இப்ப எனக்கு வேணும்
வேணும் அப்படின்னும் அதை வச்சுதான் இப்ப உருவாயிருக்கிற வானிலை மாற்றம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சைமன் கூட நாசாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் லேடி இருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே உள்ள வரும்போது எல்லாருமே பரபரப்பா மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டியில சூறாவளி காத்து அடிக்க போறதா எச்சரிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு அத அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ ஹெலிகாப்டர்ல போய் தைரியமா ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சுழல் காற்று அந்த நகரத்தையே சின்ன பின்னமாக்கிக்கிட்டு இருக்கு. அதையும் சில பேர் பயப்படாம போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னும் 2 சுழி காத்து லாஸ் ஏஞ்சலஸோட ஏர்போர்ட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கிறத இன்னொரு ரிப்போர்ட்டர் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வானிலை மையத்துல இருக்கிறவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க இருக்க அங்க இருக்காது அப்படின்னு சொல்லவும் அப்ப அங்கே வர சூறாவளி காத்தை பார்த்து அவனும் பயந்து கார்ல ஏறும்போது காத்துல பறந்து வந்த ஒரு ட்ரக் அவனோட கார்லயே விழுந்து அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். லாஸ் ஏஞ்சலஸ்ல சூறாவளி காத்து அந்த சிட்டியையே சூறையாடிக்க இருக்கிறத ஷாமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் மத்தவங்களும் நியூயார்க்ல இருந்துகிட்டு நியூஸ் சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்ல வந்த அந்த ரிப்போர்ட்டரும் அந்த சுழல் காற்றுக்கு நடுவுல நின்னு அதை அப்டேட்டா அதிரடியா கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பறந்து வந்த ஒரு பொருள் அவர் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுது. அந்த சுழிக்காத்து வந்துகிட்டு இருக்கிற அந்த வெளியில தான் வானிலை மையம் இருக்கிற அந்த பில்டிங் இருக்கு. அந்த சூறாவளி காத்து அந்த பில்டிங்கை நாசமாக்கிட்டு போயிடுது. லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டிய சுழிக்காத்து நாசமாக்கி இருக்கிற அந்த விஷயத்தை பிரசிடென்ட்க்கு தெரியப்படுத்தி விமான சேவையை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறத பத்தி பேசுறாரு வைஸ் பிரசிடென்ட். அதுபடி விமான சேவை எல்லாத்தையுமே அவங்க ஸ்டாப் பண்ணதுனால சாமானோட ஃப்ரெண்ட்ஸும் ஊருக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை. இங்க சைமனும் ஹீரோவும் இருக்கிற அந்த இடத்துல ஒரு அவசர கால மீட்டிங் நடக்குது. அப்ப ஆர்டிக் பகுதியிலையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னும் ஆஸ்திரேலியாவிலையும் வரலாறு காணாத அளவுக்கு வெப்பநிலை பதிவாயிருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒண்ணுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் சூரியனா இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நாசாவை சேர்ந்த லேடியும் சோலார் பகுதியெல்லாம் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் வடக்கு அட்லாண்டிக் பகுதியில இருந்து ப்ரொஃபசர் எனக்கு போன் பண்ணாரு. பூமியோட மின்னோட்டம் எதிர்ப்புறமா மாறிடுச்சு அப்படின்னும் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் ஒரே சம அளவுல இருக்கும்போது தான் மின்னோட்டம் உருவாகும். ஆனா போலார் பகுதியில் பனி உருகிறதால நல்ல தண்ணி அதிக அளவு கடல்ல கலக்குது. அதனால அதோட சமநிலை பாதிக்கப்படுது. பூமியோட மின்னோட்டம் மாறுறதுனால கிளைமேட்லயும் மாற்றம் ஏற்படுது. அந்த ப்ரொஃபசர் நான் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு இன்னும் கண்காணிக்க சொன்னாரு. இப்ப கிளைமேட்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இது இன்னும் மோசமாக போகுது அப்படின்னு ஹீரோ சொல்ல மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்னதான் சொன்னாலும் இது எல்லாமே ஹீரோவோட யூகம் தான் அப்படின்னு இது எல்லாம் வழக்கமா வர்ற மாதிரியான ஒரு புயல் தான் அப்படின்னு நினைச்சு சைமனும் ஹீரோவோட கருவியை ஹீரோ கிட்ட கொடுக்க மாட்டாரு. அந்த நாசாவை சேர்ந்த சயின்டிஸ்ட் லேடி இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியவும் ஹீரோ சொல்ற விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆராய்ச்சியில தண்ணியும் சேர்த்துக்க சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்க டீமுக்குள்ள ஒரு லேடி வந்த உடனே ஜேசனும் ஒரு சீட்டு போட ட்ரை பண்ண பின்னாடி வந்த பிராங்கும் வந்த வேலையை பாருடா அப்படின்னு போற மண்டியிலே ஒரு அடியை போடுறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு டாக்டர் போல அவங்க இப்ப கேன்சரால பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட டீமும் அவரோட இடத்துல தொடர்ந்து கிளைமேட்டை கண்காணிச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் ஹீரோ இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க, ரிசல்ட் வந்த உடனே எழுப்புறோம் அப்படின்னு சொல்லி பிராங்க் அவரை அனுப்பி வைக்க அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வரவும் வேகமா ஹீரோ வந்து எழுப்புறாங்க. ஹீரோ அந்த ரிசல்ட்டை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா இன்னும் சில வாரங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு வரப்போற மாதிரியான அறிகுறி காட்டுது. அதுக்கேத்தப்பல மழையும் வானத்தை பொழந்துகிட்டு குட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோவோட பையன் ஷாமும் தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி என்னால இன்னைக்கு இங்க இருந்து கிளம்ப முடியலப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது ட்ரெயினாவது புடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னோட அப்பாவை தைரியப்படுத்திட்டு கால வைக்கிறான். அதே நேரத்துல ஷாமும் எங்க ரோமியோ தன்னோட லவ்வரை கொத்திட்டு போயிடுவானோ அப்படின்னு வேகமா அங்கே போனா இன்னைக்கு நைட்டு ஜேடியோட வீட்டுல தான் நம்ம தங்க போறோம் அப்படின்னு லாராவும் ஷாம் கிட்ட சொல்றா. வாஷிங்டன் சிட்டிய புயல் இன்னும் தாக்காம இருந்தாலும் மக்கள் ரொம்ப பதட்டமா இருக்கிறதா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோவும் நேத்து வந்து அந்த ரிசல்ட்டை வச்சு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சைமனை ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப வைஸ் பிரசிடென்ட் அங்கே வர அவர்கிட்ட ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை காட்டி வானிலை ரொம்ப மோசமா மாறி இருக்கு, அடுத்து வரப்போற 6 நாள்ல இன்னும் மோசமா மாற வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா பூமியோட வடக்கு பகுதி எல்லாம் வானிலை மாற்றத்தினால கடுமையா பாதிக்கப்பட போகுது. அதனால வடக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நீங்க உடனே அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லவும் யோ என்னையா பேசுற, நடக்கக்கூடிய விஷயத்தை பேசியா அப்படின்னு ஹீரோ சொல்ல கேட்காம போயிடுறாரு. நியூயார்க்ல இருக்கிற சாமியனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. ஜேடி அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற மியூசியத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அங்க ஒரே செகண்ட்ல உறைஞ்சி இறந்து போன ஒரு பழங்காலத்து மாமூத் யானையை வச்சிருக்காங்க. ஆனா நடக்க போற விபரீதம் தெரியாம அத இவங்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ப்ரொஃபசரோட இடத்துல மொட்டையனோ அவனோட பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட பேசி சேஃபா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அடுத்து நல்ல வேலை நம்ம முன்னாடியே அவங்களை எச்சரிச்சிட்டோம், ஏதாவது நடந்ததானே எல்லாருமே எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சவங்க அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பயத்துல அவங்களோட சிரிப்பு சத்தமே டக்குன்னு நின்னு போயிடுது. அடுத்த சீன்ல மீட்பு படையை சேர்ந்த 3 ராணுவ ஹெலிகாப்டர்ஸ் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க போய்க்கு இருக்கிற அந்த இடத்துல பயங்கரமா பனி பொழிஞ்சுகிட்டு இருக்கு.
அப்பதான் காட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய புயல் ஒண்ணு பனியாலே உருவான மாதிரி அந்த இடத்தை சுத்தி உருவாயிருக்கு. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்பதான் ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருந்தாங்கல்ல அவங்க அந்த இடத்துல வழக்கத்துக்கு மாறா காத்தோட வேகம் கம்மியா இருக்கு அப்படின்னு அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதே யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துக்குள்ள ஹெலிகாப்டர்ஸ் என்ட்ரான உடனே அடுத்தடுத்து ஹெலிகாப்டர்ஸும் அப்படியே பனியால உறைஞ்சு போய் மொத்தமா கீழே விழுகுதுங்க. கீழே விழுந்த ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்த ஒரு சோல்ஜரும் வேகமா வெளியில வர ட்ரை பண்றாரு. அவர் எட்டி பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே உறைஞ்சு போய் இறந்தே போயிடுறாரு. அந்த 3 ஹெலிகாப்டர்ஸும் விழுந்தது ஸ்காட்லாந்து பகுதியில தான். அதனால அந்த நியூஸ் ப்ரொஃபசருக்கு தெரிய வந்து அதை உடனே அவரும் ஹீரோக்கு தெரியப்படுத்துறாரு. அந்த இடத்துல வெப்பம் ரொம்ப குறைஞ்சு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் காரை விட்டு இறங்குறதுக்குள்ளாவே உறைஞ்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்க கிட்ட ஏகப்பட்ட தகவல் இருக்கு. ஆனா எங்க கம்ப்யூட்டரால அதை தெளிவா பார்க்க முடியல. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வைக்கிறாரு. உடனே ஸ்காட்லாந்து பகுதியோட சேட்டலைட் மேப் எடுத்து பாக்குறாங்க. அங்க புயல் இன்னும் தீவிரமடைஞ்சு ஒரே நிலைமைக்கு போக போகுது அப்படின்னு விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்க போகுது அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரிய வருது. இங்க ஜேடியும் ஷாமையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் லாராவையும் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். நியூயார்க்ல கிட்டத்தட்ட 3 நாளா மழை பெஞ்சபடியே இருக்கு. அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பீதியை கொடுக்குது. ஜேடியோட வீட்டுக்கு வெளியில குப்பை பொறுக்கிற ஒரு ஆளு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கவும் தன்னோட நாயோட அங்க நிக்க, ஆனா வாட்ச்மேனும் அவன் அங்க நிக்க விடாம துரத்தி விடவும் அவன் கடுப்பா கிளம்புறான். மழை கடுமையா பெஞ்சுக்கிறதால எல்லா ட்ரெயின்களும் ரத்து செய்யப்படுறதாவும் கனடாவுல பயங்கரமான கடல் அலை தாக்கி வீடுகள் எல்லாம் அடிச்சிட்டு போனதாவும் செயற்கைக்கோள் எடுத்து அனுப்பின போட்டோ அப்படின்னு சாதாரண புயல் பயங்கரமான புயலா மாறி இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை காட்டுறாங்க நியூஸ்ல. அடுத்து ஜேடியும் தன்னோட தம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதால அவனை போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்ப, எப்படியாவது ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு ஷாமும் லாராவும் அவனோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. வெளியில கிளம்பி வரும்போதே பவரும் கட்டாக வேற வழி இல்லாம படி வழியாவே இறங்கி கீழே வராங்க. ஆனா வெளியில மழையோ குட்டு குட்டுன்னு கூட்டிக்கிட்டு இருக்கு. மழை நின்ன உடனே போலாமா அப்படின்னு மத்தவங்க கேட்க, ஆனா ஷாமும் நான் இப்பே போயாகணும் அப்படின்னு வம்படியா கூட்டிட்டு போறான். இப்படி எல்லோருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஷாமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க புக் பண்ண அந்த டாக்ஸிக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. டாக்ஸி டிரைவருக்கு கால் போகவே மாட்டுது. மழை பெஞ்சு மொத்த தண்ணி அங்க வர்றதால திரும்பி அவங்களால ஜேடியோட வீட்டுக்கும் போக முடியல. அதனால பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு அங்க போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு குட்டி பொண்ணு அவரோட அம்மாவும் டோர் லாக் ஆகிட்டதுனால டாக்ஸில இருந்து இறங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்தை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு கம்பி கிழிச்சு லாரா கால்ல காயமாயிடுது. அப்பதான் அந்த கார்ல தவிச்சுக்கிட்டு இருக்கவங்கள லாரா கவனிச்சு வழியையும் பொருட்படுத்தாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு போறா. இதை கவனிக்காத சாமு மத்தவங்களும் கூட்டத்தோட கூட்டமா உள்ள போயிடுறாங்க. அப்ப கடலோட அலைகள் சீற்றமாகி ஒரு பயங்கரமான பேரலையா மாறுது. நடக்க போற விபரீதம் தெரியாம லாராவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுக்குள்ள ஒரு பயங்கரமான சுனாமி பேரலை அந்த நகரத்தையே தாக்கி சின்னாப்பின்னமா ஆக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல அந்த போலீஸ் ஆபீசரும் லாராவும் எப்படியே டாக்ஸியோட கண்ணாடியை உடைச்சு அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த லேடி பேக டாக்ஸிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு லாராவும் வேகமா போய் அதை எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஷாமும் லாராவை கவனிக்கிறான். லாரா பேக எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே சுனாமி அவ கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இதை கவனிச்ச ஷாமு வேகமா லாரா கிட்ட ஓடி போய் சுனாமி வரதை பத்தி சொல்றான். சுனாமி கிட்ட வரதுக்கும் இவங்களும் வேகமா லைப்ரரிக்குள்ள ஓடி வரதுக்கும் சரியா இருக்கு. எப்படியும் மேனேஜ் பண்ணி லைப்ரரியோட மேல் ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. இங்க ப்ரொஃபசரோட இடத்துல ஹீரோவுக்கு அவங்க அனுப்பின டேட்டாஸ் எல்லாத்தையுமே கணிச்சு அவங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதோட ஹீரோவும் கால்ல இருக்க அவர்கிட்ட விவரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ப்ரொஃபசரோட டீம். அப்பதான் ஹீரோவும் காத்தோட அழுத்தம் அதிகமாகி புயல் தீவிரமாகி எல்லாமே ஒரே நிலைமைக்கு போக போகுது. பூமியை காத்து நெருங்கும் போது காத்து சூடாதான ஆகணும். ஆனா இப்ப எல்லாமே எதிர்மறையா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மோசமான உறைஞ்சு போற பனி நிலைமை ஸ்காட்லாந்துலயும் வடக்கு கனடாவிலையும் சைபீரியாவிலையும் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா இடத்துக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு புயல் நம்ம கிரகத்தோட தலையெழுத்தையும் மாத்த போகுது அப்படின்னு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ இது அப்படின்னு ஒரு போட்டோவை காட்ட, அதுல பூமியோட வடக்கு பகுதியில 3 மிகப்பெரிய புயல் உருவாயிருக்கிறதா காட்டுது. அதை பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்னும் 10 நாள்ல இது ரொம்பவே மோசமாக போகுது அப்படின்னு காட்டுறாரு ஹீரோ. இந்த புயல் அடிச்சு ஓஞ்சதுமே நம்ம ஐசேஜ் அப்படிங்கிற ஒரு புது யுகத்தையே சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் கிட்ட இங்க வந்துருங்க ப்ரொஃபசர் அப்படின்னு கூப்பிட, ஆனா அதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் உயிர்களை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு ப்ரொஃபசர். ஹீரோ காலை வச்சு அடுத்த செகண்டே ஹீரோவுக்கு அவரோட பையன் போயிருக்கிற நியூயார்க் சிட்டியில் நடந்த அந்த சுனாமி பிரச்சனை பத்தி தெரிய வருது. சுனாமியாலையும் மழையினாலையும் லைப்ரரிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க தங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னை காப்பாத்தினதுக்கு சாமுக்கு லாராவும் ஒரு பக்கம் நன்றி சொல்றா. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்கான ஒரு லுக்க விடுறாங்க. அடுத்து லாராவும் அவ காப்பாத்தின அந்த லேடியையும் அந்த சின்ன பொண்ணையும் பார்க்க போக அங்க வந்த ஜேடியும் உன்னோட லவ் சீக்கிரமாவே அவள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பியை கான்டாக்ட் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்றான். ஆனா சிக்னலே கிடைக்க மாட்டுது. அப்பதான் ஷாமு தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு வேகமா கீழ் ஃப்ளோர்ல பே பண்ணி போன் பண்ற மாதிரியான ஒரு போன் இருக்கு. அது கேபிளால தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அது ஒர்க் ஆகும் அப்படின்னு அங்கே போறான். கூடவே லாராவும் போக தன்னோட பையனுக்கு என்னாச்சா ஏதாச்சா அப்படின்னு ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. கவலைப்படாத,
நம்ம பையனுக்கு ஒண்ணு ஆகியிருக்காது அப்படின்னு ஹீரோவா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஷாமு இங்க தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற டெலிபோன்ல தன்னோட அப்பாவோட ஆபீஸ் டெலிபோனுக்கு கால் பண்றான். தண்ணி வேற அந்த இடத்துல கூடிக்கிட்டே இருக்கு. அதையும் சமாளிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் லாராவும் பதட்டமா இருக்கா. தன்னோட அப்பா கிட்ட ஷாமு நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். நாங்க லைப்ரரியில பத்திரமா இருக்கோம், லாராவோட வீட்டுக்கு கால் பண்ணி அவளும் இங்க பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் தன்னோட பையன் கிட்ட நீ இருக்கிற இடத்திலே இரு, தப்பி தவறி கூட வெளியில வந்துடாத, புயல் ரொம்ப தீவிரமா எல்லாமே ஒரே நிலைமைக்கு போக போகுது, அதுல மட்டும் மாட்டினீங்க அப்படின்னா சில நொடிகள்லயே உறைஞ்சு செத்துடுவீங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எரிச்சு அந்த இடத்தை உஷ்ணமா வச்சுக்க பாருங்க, அது வரைக்கும் நீ அங்கேயே இரு, நான் உன்னை காப்பாத்த வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சாமு பேசிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணி அதிகமாகவும் தண்ணி செம குளிரா இருக்கவும் டக்குன்னு மூழ்கிடுறான். கால் திடீர்னு கட்டாகவும் சாமோட அப்பாவும் அம்மாவும் பதட்டமாகறாங்க. இங்க லாராவும் சாமு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. கடைசியில எப்படியோ சாமு வெளியில வந்துடுறான். லாராவும் நடுங்கிக்கிட்டே இருந்தவனை கூட்டிட்டு மேல போக இங்க ஹீரோவும் நீ கவலைப்படாத, நம்ம பையன் பத்திரமா இருப்பான், நான் பணியில நடந்தாவது அங்கே போய் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. லாராவும் இங்க நடுங்கி இருக்கிற சாமோட உடம்புல உஷ்ணத்தை ஏத்துறதுக்காக அவனுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்றா. இப்படி அவங்களோட லவ்வும் அதிகமாகுது. ஹீரோவும் தன்னோட பையனை காப்பாத்த கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்த சைமனும் ஹீரோட பையனை பத்தி கேட்டுட்டு அவங்களை நீ மறுபடியும் பேசி ஆகணும், இந்த தடவை நீ டைரக்டா பிரசிடென்ட் கிட்டே பேசி அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. இங்க குப்பக்காரனோட நாயும் லைப்ரரியில கத்திக்கிட்டே இருக்கவும் அவனும் டேய் கத்தாதடா இல்லனா நம்ம ரெண்டு பேருமே வெளியில அனுப்பிடுவாங்க அப்படின்னு தன்னோட நாயை திட்டுறான். அப்பதான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு எல்லாருமே வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க. யாருமே இல்லாத மிகப்பெரிய கப்பல் ஒண்ணு அங்க வந்து தர தட்டி நிக்குது. இத அவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இங்க இது நடந்துகிட்டு இருக்க ஹீரோவும் அங்க தன்னோட பையனை காப்பாத்துறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்டையும் இன்னும் சில பேர்கிட்டையும் அந்த புயலோட தீவிரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த புயலை இயற்கையா பார்த்து நிறுத்தாத வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த புயல் இன்னும் 10 நாளைக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா இந்த பூமியோட வடதுருவம் முழுவதும் பனியால உறைஞ்சு போயிடும். சூரிய ஒளி அங்க விழுந்தாலும் அந்த பனியில போட்டு பிரதிபலிக்கும். அதனால வெப்பநிலை ஐசிசி காலத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால இந்த கோட்டுக்கு தெக்க இருக்கிற எல்லாரையுமே அப்புறப்படுத்துங்க. வடக்கு பகுதியில இருக்கிறவங்களை நம்மளால இனிமே காப்பாற்ற முடியாது. அவங்க தப்பி தவறி அவங்க இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னா உறைஞ்சு அப்படியே இறந்து போயிடுவாங்க. இப்ப அவங்க எல்லாருமே எல்லாமே முடிகிற வரைக்கும் ஒரு பத்திரமான இடத்துல இருக்க வேண்டியதான், வேற வழியே இல்ல அப்படின்னு கனத்த இதயத்தோட ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோவோட இந்த ஸ்பீச்சுக்கு அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு சைமனும் உள்ள வர வைஸ் பிரசிடென்டும் அவன் சொல்ற மாதிரி எல்லாம் பாதி நாட்டையே காலி பண்ண முடியாது, அவ இங்க உட்கார்ந்துகிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல எதுவும் தெரியாம பேசாதீங்க, அவரோட பையன் வடக்குல இருக்கிற நியூயார்க்ல தான் மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றபடி செய்யறதா நல்லது அப்படின்னு சொல்றாரு சைமன். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் பிரசிடென்டும் ஹீரோ சொல்றபடி செய்யறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய சொல்லிட்டு நேரா தன்னோட பொண்டாட்டி பிள்ளைக்கு பதட்டத்தோட கால் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அவங்களும் இப்ப வடக்கு பகுதியில தான் இருக்காங்க. இங்க ஸ்காட்லாந்து இருக்கிற ப்ரொஃபஸரோட இடத்துலயும் நிலைமை ரொம்ப மோசமாகி பவரும் இல்லாம ஜெனரேட்டர்ல பெட்ரோலும் காலி ஆகிட்டு இருக்கு. அப்ப அங்க ரொம்ப பழமையான சரக்கு ஒண்ண குடிக்கிறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க. அதை ஊத்தி ஓட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க அதுக்கு பதிலா சந்தோஷமா குடிச்சு என்ஜாய் பண்ணலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கணிச்ச மாதிரியே வடக்கு பகுதியில பனிப்பொழிவு அதிகமா இருக்கு. சாமோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ரேடியோ பெட்டி கிடைச்சிருக்கு. அதை சரி பண்ணி சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு வெளியில என்ன நிலைமை அப்படிங்கறத நியூஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமா அதை சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள எல்லோருமே குளிர்ல நடுங்கிக்கிட்டு படுத்திருக்கும் போது வெளியில நாய் நிக்கிறத பார்த்துட்டு அங்க வந்த குப்பக்காரன் எதையோ பார்த்த மாதிரி வேகமா எல்லாருமே கூட்டிட்டு வந்து காட்டுறான். பார்த்தா தப்பிச்சு பதுங்கி இருந்த மக்கள் எல்லாருமே இப்ப வெளியில நிரம்பி இருந்த அந்த தண்ணி எல்லாம் பனியால உறைஞ்சு போயிருக்கவும் அது வழியா நடந்து வெளியேறி தப்பிக்கலாம் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசரும் அப்ப வாங்க நாமளும் போலாம் அப்படின்னு எல்லாருமே கிளப்ப, ஆனா சாமு தன்னோட அப்பா சொன்னதை அவங்கள்ட்ட சொல்லி வெளியில போனா நம்ம உறைஞ்சு செத்து போவோம், அதனால வானிலை நார்மலா மாறுற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க எல்லாருமே கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சாமால அவங்கள தடுக்க முடியல. ஹீரோ அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி தைரியம் சொல்லிட்டு காலை வைக்கிறாரு. அந்த பீட்டர் அப்படின்னு கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருந்தால அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு நர்ஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே அப்புறப்படுத்தி மெக்சிகோவுக்கு கொண்டு போக போறாங்க. ஹீரோவும் வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவை தனியா போக விட மாட்டான் அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ஸ் 2 பேருமே கூடவே கிளம்புறாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ மேல பாசம் வச்சிருக்காங்க. அந்த நாசா லேடியும் உங்களுக்கு கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு அப்பப்ப நான் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்கா மெக்சிகோ நாட்டோட எல்லையில கூட்டம் அதிகமா இருக்கு. தெற்கு பகுதியில் இருக்கிற மெக்சிகோ நாட்டுக்கு போனா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு உயிருக்கு பயந்து தங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ள அத்துமீறி நிறைய பேர் நுழைஞ்சுகிட்டு இருக்காங்க. சாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த லைப்ரரியில வேலை பார்க்கிற ஒரு லேடி, குப்பக்காரன், அப்புறம் இன்னும் சில பேர், இவங்க எல்லாருமே லைப்ரரியில இன்னும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற புத்தகத்தை எல்லாம் எரிச்சா கொஞ்சம் கதகதன்னு இருக்கும். இப்ப இந்த புத்தகங்களை விட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி லைப்ரரியில இருக்கிற எல்லா புத்தகங்களையும் எடுத்துட்டு வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. மெக்சிகோ நாட்டுக்குள்ள இப்ப அமெரிக்கா நாட்டு மக்களை அதிகார
அதிகாரப்பூர்வமா அனுமதிக்கிறாங்க. அதனால இங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போய்கிட்டு இருக்க. ஆனா பீட்டர் அப்படிங்கிற அந்த பையனை கூட்டிட்டு போக ஆம்புலன்ஸ் வேணும், இல்லனா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல ஆம்புலன்ஸ் கிடைக்க மாட்டுது. எப்படி ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லிருக்கேன், அது வந்துரும் அப்படி நம்புவோம் அப்படின்னு அந்த நர்ஸும் ஹீரோவோட டாக்டர் ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து கிளம்ப போற கடைசி பஸ்ஸும் கிளம்ப போறதுனால நர்ஸும் தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. டாக்டரும் சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. சாமும் மத்தவங்களும் இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையுமே எரிச்சு அந்த இடத்தையே உஷ்ணமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப சாமோட ஃப்ரெண்டும் ரேடியோவை சரி பண்ணி நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருப்பான் போல. சாம கூப்பிட்டு பூமியோட வடபகுதி எல்லாமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கான், எல்லா இடத்துலயுமே புயல் வீசிக்கிட்டு இருக்கான், அதனால நாம இங்கிருந்து கிளம்பிடலாம், உங்க அப்பா நம்மளை காப்பாத்த இங்க வருவாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனா சாமோ தன்னோட அப்பா சொன்னதை முழுசா நம்புறான். அதே நேரத்துல ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ஸும் கார்ல வேகமா வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ரோடு பனியால ரொம்ப அடைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிற நிலைமையில நடந்தே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சாம் சொல்ல சொல்ல கேட்காம அந்த போலீஸ் ஆபீசரோட பேச்சை கேட்டு வெளியில வந்தாங்க இல்ல, அவனுங்க எல்லாரும் இப்ப குளிர்ல நடுங்கி போய் பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதுல வயசான கப்பல்ஸ் ஒருத்தவங்க குளிர்ல உறைஞ்சி இறந்து போய் கிடக்குறாங்க. அத கவலையோட போலீஸ் ஆபீசர் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, இப்பதான் அவங்க நிம்மதியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லாராவும் சாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் சாமு அவனோட அப்பாவும் இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி 10 நாள் ஒரு விபத்துக்குள்ளான கப்பல்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னும், இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான ஒரு அனுபவம் சாமுக்கு இருக்கு அப்படின்னு லாராவுக்கு தெரிய வருது. சாம காப்பாத்த ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ஸும் மூச்சியே உரைய வைக்கிற அந்த பணியில லக்கேஜை இழுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க இப்ப நடந்து வந்து இருக்கிறது ஒரு பில்டிங்கோட கண்ணாடி கூரை அப்படிங்கறத அவங்க கவனிக்கல. அவங்க கவனிக்கிறதுக்குள்ள கண்ணாடி உடைஞ்சு பிராங்க் உள்ள விழுகிறாரு. ரோப் ஒன்னா கட்டியிருந்ததால இவங்களும் விழுகிறாங்க. ஹீரோ எப்படி கோடாரியை கொத்தி நிப்பாட்ட வைட் ஓவரா இருக்கிறதுனால அவங்களால அசைய கூட முடியல. பிராங்க காப்பாத்த அசஞ்சா ஜேசனை தாங்கி இருக்கிற கண்ணாடி உடையுது. அதனால ஹீரோவே கிட்ட தவழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனா தன்னை காப்பாத்த இவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல கேட்காம பிராங்க் கயிறை கட் பண்ணி கீழே விழுந்து இறந்து போயிறாரு. அவரோட இழப்ப இவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்ப அவங்க ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளதான் தங்கி இருக்காங்க. ஜேசனோட நிலைமையும் மோசமாகிட்டு இருக்கா அப்படிங்கறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல்ல நம்பிக்கையோட காத்திருந்தது வீண் போகல. பீட்டரை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்து ஹீரோவோட ஒய்ஃபும் சந்தோஷமாகறாங்க. அடுத்த சீன்ல லைப்ரரியை காட்டுறாங்க. லாராவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீவர் வருது. என்னாச்சு அப்படின்னு சாம் கேட்டதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சாமோ உனக்காக தான் அந்த காம்படிஷனுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே லாராவுக்கு சாம் மேல காதல் அதிகமாகுது. இங்க பிரசிடென்டும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணியும் தன்னோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அங்கிருந்து தன்னோட பொண்டாட்டி புள்ளியை காப்பாத்துறதுக்காக கிளம்புறாரு. அமெரிக்காவில இருந்து மெக்சிகோவுக்கு வந்த அகதிகள் முகாம்ல வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை மெக்சிகோ அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கேதான் இப்ப வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்டும் அவரோட குடும்பத்தை தேடி வடக்கு பகுதிக்கு போயிருந்தாருல. இப்ப கெட்ட செய்தி என்ன அப்படின்னா அவரோட குடும்பமும் புயல சிக்கி இறந்துட்டாங்க. இந்த சோகமான செய்தி வைஸ் பிரசிடென்ட்க்கு தெரிய வர அவரும் அதிர்ச்சி ஆகிறாரு. லாராவுக்கு ஃபீவர் இருந்துச்சுல, அது படிப்படியா அதிகமாகி இப்ப ரொம்பவே ஃபீவர் அடிக்குது. அதுக்கான காரணம் அவளுக்கு அடிபட்டு இருக்கா அப்படிங்கறத அப்பதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்பவே இவளுக்கு பென்சில் ஊசி போட்டாகணும், இல்லனா சீரியஸ் ஆயிடும் அப்படின்னு அந்த லைப்ரரி லேடி சொல்ல, அதே நேரத்துல விண்வெளியில இருக்கிற விண்வெளி வீரர்கள் யதார்த்தமா பூமியை பார்க்க பூமியை மேகம் மூடி இருக்கிறத பார்த்துட்டு புயல் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு அதை கேப்சர் பண்ணி நாசாவுக்கு அனுப்ப அந்த நாசா சயின்டிஸ்ட் லேடி தூங்கி இருக்கிற சைமனை எழுப்பி அதை காட்டுறாங்க. இந்த புயல் கிட்டத்தட்ட 50 மைலுக்கு மேல பெருசா இருக்கு, இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு, ஐரோப்பா ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு, மொத்த நியூயார்க் நகரமே இப்போ உறைஞ்சிக்கிட்டு இருக்குதாவும் சொல்றாங்க. இங்க ஹீரோவும் ஜேசன் வந்துகிட்டு இருக்கும் போது ஜேசனுக்கு உடம்பு சரியில்லாம அப்படியே விழுந்துடுறான். அதே நேரத்துல இங்க சாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் ஜேடி 3 பேருமே அந்த தரத்தடிச்சுல அந்த கப்பல்ல மருந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கே போறாங்க. எல்லா இடமும் பனியால உறைஞ்சு போயிருக்க ஒரு வழியா இவங்களும் கப்பலுக்குள்ள வந்து சேர்றாங்க. மருந்து தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜூல ஓநாய்கள் இருந்துச்சுல, அதுங்க அங்கிருந்து தப்பிச்சிருக்கும் போல பசில இருக்கிற அதுங்க இவங்க போன தடயத்தை வச்சு மோப்பம் முடிச்சு கப்பலுக்குள்ள வருதுங்க. அதே நேரத்துல அவங்களும் பென்சில் ஊசி எப்படியே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓநாய்கள் அவங்கள பார்த்துட்டு கொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு பிளான போட்டு அந்த ஓநாய்களை கப்பலுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அவங்க அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஜேடிய ஒரு ஓநாய் கடிச்சிடவும் அவனால நடக்க முடியல. அதனால அவன ஒரு ஏர் போட்ல வச்சு இழுத்துட்டு போக முடிவு பண்றாங்க. நியூயார்க்கோட வெப்பநிலையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிலைமை ரொம்பவே மோசமாகிறதையும் கவனிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் மயக்கத்துல இருக்கிற ஜேசனை இழுத்துக்கிட்டே நியூயார்க்க நெருங்கும் போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பாக்குறாரு. பனியாலேயே உருவான ஒரு புயல் ஒண்ணு நியூயார்க்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதோட வழியில மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே நொடியில உறைஞ்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு வேக வேகமா ஜேசனை பக்கத்துல இருக்கிற கேப் வழியா உள்ள தள்ளி விட்டுட்டு அவரும் இறங்குற நேரத்துல புயல் கிட்ட வந்துருச்சு. அந்த கம்பத்துல பறந்துகிட்டு இருந்த கொடி கூட அப்படியே உறைஞ்சு போறத பாக்குறாரு. வேகமா ஹீரோ கீழே வந்து தப்பிச்சிடுறாரு. அதே நேரத்துல இங்க ஜேரிய ஒரு ஏர் போட்
போட்ல வச்சு வேகமா இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சாம் அவனோட ஃப்ரெண்டும் அந்த புயலை பாக்குறாங்க. அது நெருங்க நெருங்க பில்டிங்ல இருந்து எல்லாமே அப்படியே உரைய ஆரம்பிக்குது. இவங்களும் அதுகிட்ட மாட்டிக்கிறதுக்குள்ள லைப்ரரிக்குள்ள போயாகணும் அப்படின்னு வேகமா இழுத்துக்கிட்டு ஒரு வழியா உள்ள போயிடுறாங்க. லைப்ரரி உரைய ஆரம்பிக்குது. அதுல பட்டாலே உறைஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற நிலைமையில எப்படி உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பனி உறைஞ்சுகிட்டே கிட்ட வரவும் வேகமா எல்லா பக்கமும் போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு காட்டுறாங்க. கீழே போய் தஞ்ச போகுத ஹீரோவும் அங்க கொஞ்ச நேரம் ஒரு சின்ன டென்ட்டை போட்டு ஜேசனை படுக்க வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. ஜேசனுக்கும் முழிப்பு வருது. அப்ப ஹீரோவும் புயல் 40 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு, அதனால நம்ம இப்பவே கிளம்பியாகணும் அப்படின்னு கிளப்பி கூட்டிட்டு போறாரு. அவங்களும் சிட்டி கிட்ட வரும்போது அங்க நிறைய பேர் உறைஞ்சி இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த இடத்துல உறைஞ்சு போய் இறந்து கிடக்கிறது அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட வெளியில வந்த ஆளுங்களும் தான். அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிக்கவும் அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட்டை போட்டு மறுபடியும் வெயிட் பண்றாங்க. ஹீரோ தன்னோட பையன் எப்படியும் உயிர் பிழைச்சிருப்பான், தன்னோட பேச்சை தட்டாம தனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த நாள் காலையில வட அமெரிக்காவில புயலோட தாக்கம் குறைஞ்ச மாதிரி தெரிய பூமியில இருந்து விண்வெளி வீரர்களை கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. உண்மையிலேயே புயலோட தாக்கம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ஹீரோவும் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சூரியனால பனி உருகி ஏற்கனவே புதஞ்சிருந்த கப்பல் பாதி தெரியறதையும் பாக்குறாங்க. அப்படியே அவங்களும் சுதந்திர தேவியோட சிலையை தாண்டி சிட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சேர்ந்த அந்த இடத்துல தான் லைப்ரரி இருந்திருக்கணும். ஆனா காணமே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது லைப்ரரிக்கு மேலதான் அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த லைப்ரரியோட வாயில கண்டுபிடிச்சு உள்ள போனா அங்க ரொம்ப உறைஞ்சு போயிருக்கு. உள்ள போய் தன்னோட பையன் இருக்கானா அப்படின்னு ஹீரோவும் தேடும் போது ஒரு ரூம்ல மட்டும் வெளிச்சமா இருக்கவும் அதை ஓபன் பண்றாங்க. அங்க ஹீரோவோட பையன் சாம், அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மத்தவங்க அப்படின்னு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முழிச்ச சாமும் வந்திருக்கிறது தன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்றான். தன்னோட அப்பாவை சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறான். எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல மெக்சிகோல இருக்கிற அமெரிக்காவோட எம்பசிக்கு வந்த சைமனோ அங்க இப்ப பிரசிடண்டா இருக்கிறது வைஸ் பிரசிடண்ட் தான். அவர்கிட்ட சைமனோ ஹீரோவோட பையனை கண்டுபிடிக்க போனார்ல, அவர் நியூயார்க்கு போய் சேர்ந்துட்டாராம். அங்க நிறைய பேர் உயிரோட இருக்காங்களாம் அப்படிங்கிற விவரத்தை சொல்ல அதை கேட்ட பிரசிடண்டும் சந்தோஷமாகி அவங்க எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு பெரிய டீம் ஒன்ன ஹெலிகாப்டர்ஸ்ல அனுப்பி வச்சுட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி நாம சீக்கிரமாவே இதுல இருந்து மீண்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மீட்பு குழுக்களோட சைமனும் டிராவல் பண்ணி அங்கே போனா லைப்ரரி கிட்ட யாருமே இல்லாம இருக்கவும் அவங்க கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு தேடும் போது அவங்க சிட்டியை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சைமனும் வேகமா இறங்கி அவர் பண்ணதுக்கு நன்றி சொல்றாரு. அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோட ஒய்ஃபுக்கு தெரிய வரவும் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நியூயார்க் மாதிரியான இடத்துல உயிர் பிழைச்சது அவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரியே பல பேர் பாதுகாப்பா உயிர் தப்பி பிழைச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க எல்லாரையுமே பத்திரமா மீட்பு குழு மீட்கிறதையும் இவங்களும் சந்தோஷமா பாத்துக்கிட்டே போறாங்க. விண்வெளி வீரர்களும் விண்வெளியில இருந்து பூமியில ஏற்பட்ட புயல் எல்லாமே ஊஞ்சி பூமி தெளிவா தெரியத சந்தோஷமா பாக்குறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.